ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 2 மல்டி பேக்கர்ஸ் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இது வந்து சென்னையை பேஸ் பண்ண குரூப்பு. ஃபைபர் சிமெண்ட் ஷீட்ஸ், கால்சியம் சிலிக்கான் போர்ட்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க ஸ்பின்னிங் காட்டன் யான், அப்புறம் சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் ஃப்ரம் விண்ட் மில்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் இந்த பிஸ்னஸ்லையும் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 3000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 351 ரூபா. 52 வீக் ஹையான 372 பக்கம் இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 14.7. டிவிடெண்ட் ஈல்டாக 0.28% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 4.37% இருக்குது. ஏப்ரல் மந்த்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. மேபி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரலாம். வந்தால் கூட அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் வந்து லோவாக இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 450 க்ரோஸ் பக்கம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அரௌண்ட் 60 க்ரோஸ் பக்கம் வந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இறங்கும்போது கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 15 to 20% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக பார்க்க போகிற மல்டி பேக்கர் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா விஷால் மெகா மார்ட். விஷால் மெகா மார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட் செயின் இருக்குது. செல்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் அப்பேரல், கிராசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் எசென்ஷியல்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 71,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 153 ரூபா. 52 வீக் ஹையான 158 ரூபா பக்கம் இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 104 ரூபா. பிஇ கொஞ்சம் ஹையாக இருக்குது. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்குறதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10.5% இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஷேர் வந்து ரொம்ப ஏறி இருக்குது. லாஸ்ட்டு 6-7 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஏற்றம் கொடுத்துருக்கு. மேபி வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதோட பாசிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டெலிவர்ட் குட் ப்ராஃபிட் க்ரோத் 72.9 சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குது. இதோட நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 200 க்ரோஸ் பக்கம் இருந்தது. மார்ச் குவார்ட்டரில் 100 க்ரோஸ் பக்கம் இருந்தது. இப்போ திரும்ப 200 க்ரோஸ் பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 45 க்ரோஸ்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி 600 க்ரோஸ் பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து 7 லேக் ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகி 6 லேக் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. பட் வந்து இது ஒரியிங் பாயிண்ட் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்டாக்குமே மல்டி பேக்கர் ஸ்டாக். ஒவ்வொரு டிப்லையும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 15 to 20% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான். பட் வந்து இதோட ஆர்டர் புக் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.